Yes, sir. Okay, welcome students for this NEET physics class. We will have a test for about 1 hour. Let's go question by question. Question number 1. I'll read two identical conducting balls having positive charges Q1 and Q2 are separated by a center to center distance of R. If they are made to touch each other and then separated to the same distance, the force between them will be. Option C said more Than before. ஓகே, அது என்ன ரீசன் அவுட் பண்ண முடியுமா யாராவது? சீமா, கேன் யூ ரீசன் அவுட்? எஸ் சார். இப்போ நம்ம ஒரு மேக்னெட்டிக் பால்ஸ் வச்சிருந்தாலே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதையே வச்சுக்கலாம் சார். ஸோ இப்போ நம்ம நியரா வச்சுட்டு மறுபடியும் அதை ரிமூவ் பண்றதுக்கே நமக்கு இட் நீட்ஸ் மோர் ஃபோர்ஸஸ் நோ சார். கரெக்ட், யா. ஸோ அந்த மாதிரில அதே மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணும்போது அதிகமாக ஃபோர்ஸ் ஆகும் அந்த. If they are made to touch each other and then separated to the same distance, the force between them will be more than before. இந்த மேக்னெட்டிக், ஆமாம், ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. அதனால the force between them will be more. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? எஸ், ஆன்சர் இஸ் சி. வெரி குட் சீமா, குட் கோயிங். எல்லாருக்குமே ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி. You are able to give the answer. Not only that, you are able to give the reason also. அது சீமா வந்து அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. வெரி குட். Question number 2. In a large building, there are 15 bulbs of 40 watt, 5 bulbs of 100 watt, 5 fans of 80 watt, 1 heater of 1 kilowatt are connected. The voltage of electric mains is 220 volt. The maximum capacity of the main fuse of the building will be. Option D 12 ampere. 12 A, sir. 12 ampere. எஸ் சார். என்ன லாஜிக்கு, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு சம்திங் கால்குலேஷன் மாதிரி வரும் சார். அது எப்படி கால்குலேட் பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க அப்படியே கடம் அடிச்சுட்டு வந்து சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. இல்ல சார், நான் வந்து சால்வ் அவுட் பண்ணி பார்த்ததுல இந்த क्वेश्चन கரெக்ட். நீங்க ஸ்கூல்ல சால்வ் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த ஆன்சர் மனசுல இருக்குன்னு தெரியும். அதனால 12 ஆம்பியர்னு சொல்லிட்டீங்க. அது ஐ அக்ரி வித் யூ. குட். But then how did you arrive at 12 ampere? Can anybody explain? Subarini, can you do that? Sir, 15 into 40. Sir, power na I into T, sir. So 50 into 40 plus 5 into 100 plus 5 into 80. 1 into 10 power 3. Total voltage இருந்து மைனஸ் பண்ணணும் சார் வர ஆன்சர். அப்போ 12 ஆம்பியர் கிடைச்சிடும். இல்லை, இதெல்லாம் கூட்டினா, இதெல்லாம் பெருக்கி கூட்டினா என்ன வருது? அது எவ்வளோ வருது? இது 600 அது 500 1100 ப்ளஸ் 400 1500 ப்ளஸ் 1000 2500 வருது. சார் வோல்டேஜ் மைனஸ் பண்ணா வோல்டேஜ் கிடைச்சிடும். மைனஸ் பண்ணாவா டிவைட் பண்ணாவா? எனக்கு 2500 வந்தது. இப்போ 15 into 40 is 600. Am I correct? Yes, sir. ஆமாம். சரி, 5 into 100 500. Yes, sir. So 600 plus 500 is 1100. அப்புறம் 5 into 80 is 400. Yes, sir. 800 500 400 and 1000. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 2700 வருது எனக்கு. அப்போ 2700 by 220யா அப்படி போடணுமா? $2700 divided by 220 போடணுமான்னு கேட்குறேன். எப்படி 12 வந்தது? சார் அது வந்து டோட்டல் வோல்டேஜ் சார். Total? No, I'm asking you, how did you arrive at 12? That's my question. 12 is correct. P is equal to இல்லை, நீங்கள் இங்கே சொல்லுங்க. அந்த நம்பர் சொல்லுங்க. 2700 by 12 அது அப்படிதானா? No, I don't want all the formula. இப்போ இங்கே வந்து 15 into 40 600 அது கரெக்டா? கரெக்ட். 5 into 100 500 அது கரெக்ட். 5 into 80 அது ஒரு 400. அப்புறம் ஒரு 1000. இப்போ இந்த 4ஐயும் கூட்டினா என்ன வருது?
2500 வருது. சாரி 2700 சொல்லிட்டா, 2500 வருது. இப்போ 2500 by 220 கேட்குறேன். am I correct? எஸ் சார். அது ஏன் இது அவ்வளோ ஒரு தயக்கமாக இருக்குது உங்களுக்கு? அப்போ நீங்கள் அதான் இந்த ஸ்டேட் போர்டு குழந்தைங்க உள்ள பிரச்சனையே இதுதான். எப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஐ ஆம் ஆஸ்கிங் யூ, ஹவு டிட் யூ அரைவ் அட் 12 ஆம்பியர்? 12 ஆம்பியர் கரெக்டு. நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி இதே ப்ராப்ளம் அங்கே இருக்குது, உங்கள் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன், அப்படியே வந்து 12 ஆம்பியர் தான் இதுன்னு சொல்கிறீங்க. எக்ஸாமுக்கு ஓகே, பட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க இல்லையா? அதனால் யூ ஷுட் நோ ஹவு டிட் தே அரைவ் அட் 12. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சீமா, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் உள்ள பிரச்சனையே இதுதான். அப்படியே புக்கிலேருந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை போய் எழுதிடுவீங்க. இதுதான் ப்ராப்ளம். பட் ஒரு என்ட்ரன்ஸ்லாம் அப்படி இருக்காது. எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஈஸி பேப்பர் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் ஐ ப்ரிப்பேர்ட் லைக் திஸ். எனிவே, கோ டு கொஸ்டின் நம்பர் 3. A non-conducting charged ring carrying a charge of Q, mass M and radius R is rotated about its axis with constant angular speed of, அது என்னது, ஒமேகாவா? Yes, sir. Omega. Find the ratio of its magnetic moment with angular momentum. Magnetic moment with angular momentum என்ன ரேஷியோ வரும்னு கேட்குறாங்க. Q/2m சார். Q இருங்கப்பா, Q/2m. ஏதாவது அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா சார்? ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் டு ஆங்குலர் மூமெண்டம் கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா. மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் டு QR² UV சார். QR² UV. ஓகே. எஸ் சார். சார், Q ஆங்குலர் மூமெண்டம் வந்து L is equal to mvr². mvr². ஓகே. r² கேன்சல் ஆகி போச்சு. அப்போ Q into 2mvr² சார். 2 வரல, 2v. ஆமாம், 2mv u². இல்லை u இல்லை முதல்ல இருந்து சொல்லுங்கள். அந்த மூமெண்ட் என்ன வருது? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மூமெண்ட், மேக்னெட்டிக் மூமெண்ட்? See, magnetic moment, I will write it here. QR². QR² amma? omega sir. QR² omega. R² omega. Okay. Divided by magnetic moment வந்து mvr². Yes sir. mvrr. இப்போ அந்த RR அடிஞ்சிருது. R² போட முடியாதுனால இருக்கு. அப்போ QR divided by mv. கரெக்டா? எஸ் சார். சரி, இங்கே அது QR divided by mv. அதுலேருந்து எப்படி இதுக்கு வந்தீங்க? Q/2m எப்படி வந்தீங்க சார்? அது Q omega/mv. ஓ, அது ஒமேகா அப்படியே இருக்குது. அது நம்ம Q ஒமேகா இல்லையா? சாரி, Q omega/mv. சாரி, omega/mv. இப்போ சொல்லுங்கள் சார். மேக்னெட்டிக் மூமெண்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் சார். QR² omega divided by 2q சார். இருங்க. அப்போ அழிச்சிடுறேன். 2r. சார், மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி டெரைவ் பண்ணனும்னா P is equal to IA. இல்லை, அது பரவாயில்ல. இப்போ நீங்கள் கரெக்டாக மட்டும் QR² omega divided by 2 சார். 2. இப்போ இது கரெக்டாக QR² omega by 2. அப்புறம் கீழேயே டிவைட் பைலேயே mvr². கரெக்டா? இப்போ R² கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ Q omega டிவைடட் பை 2mv வந்துருச்சு. இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஆங்குலர் வெலாசிட்டி இது வந்து நார்மல் வெலாசிட்டி சார். ஒமேகாவும் வியும் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா Q/2m ஆன்சர். W and V ஆர் கேன்சல் ஆயிடுது. எஸ் சார். ஐ மீன் ஒமேகா, சரி, ஒமேகா அண்ட் V கேன்சல் ஆயிடுது. அப்போ Q/2m. எல்லாருக்கும் தெரியுதா இது எப்படி அரைவ் பண்ணுறோன்னு தெரியுதா? சும்மா அப்படியே கடமடிச்சு வந்தால் யூஸ் இல்லை. யூ ஷுட் நோ ஹவு டு அரைவ் அட். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை ஐ டுக் தீஸ் கொஸ்டின்ஸ். ஐ நோ வெரி வெல் உங்களுக்கு அந்த அரைவ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, ரைட், குட். கொஸ்டின் 4. When the current changes from +2 ampere to -2 ampere,
in 0.05 second, an EMF of 8 volt is induced in a coil. The coefficient of self-induction of the coil is. So what is the answer for this question number 4? 0.1 sir. Point? என்னது பாயிண்ட்? Option D. ஆப்ஷன் டி. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? how did you arrive at? நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது நீங்கள் உங்கள் புக்கில் இருக்க அப்படியே நீங்கள் தெரியும். நீங்களாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது அப்படியே உங்களுக்கு மனப்பாடமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் how did you arrive at 0.1H? Sir, coefficient of self-induction of the formula minus epsilon divided by di dt. Minus epsilon divided by di by dt. Yes, sir. Okay. Sir, equal to minus epsilon dt divided by di. dt by di. Okay. இங்க ரெண்டு கரண்ட் கொடுத்துக்கிறங்காட்டி டிஐ வந்து IF மைனஸ் ஐஐன்னு எழுதிக்கிறோம் சார். இனிஷியல் கரண்ட் ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட். ஆமாம், அது 4ன்னு வர போட்டுக்கலாமா? எஸ் சார். 4 எப்சிலான் டிடி டிவைடட் பை 4. சார் டி வந்து 0.05. Epsilon equal to 8, sir. Epsilon equal to 8 into 0.05 divided by 4. 0.05 divided by 4 போட்டால் 0.1 வருது. இது எல்லோரும் தெரியுதா? how they see as arrived at அப்படிங்கிறது எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? பாருங்கள், இதில் தகராறு அடிக்குது, அதனால தான் பேச்சு வர மாட்டேங்க. நீங்கள் போய் பாருங்கள் மறுபடியும். இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. In an electrical circuit, R, L, C and AC voltage source are all connected in series. When L is removed from the circuit, யாரோ அவங்க கொஞ்சம் அந்த இதை ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா உங்களுடைய? சரி, உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க, அப்புறம் பேசும்போது ஆன் பண்ணிக்கலாம். When L is removed from the circuit, the phase difference between the voltage and current in the circuit is pi by 3. Instead, if C is removed from the circuit, the phase difference is pi by 3. Is again pi by 3. The power factor of the circuit is. இது NEET 2012 வந்திருக்குது. So what is the answer? ஸோ இது தெரியல அப்படிங்கிறதுனால ஒன்னுங்கிறது கரெக்டான விட தான். எப்படி 1 வந்தது கொஞ்சம் சொல்லுங்க சார். பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா cos pi is equal to r by z. ஓகே, சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருந்தா z equal to r சார். அப்ப r by r equal to 1. ஓகே ஓகே. ஸோ r by r equal to 1. ஸோ அப்படி தான் அந்த 1 வருதா? Yes, sir. Okay. Anyway, you check whether our explanation is correct or not, but answer is correct. Explanation correct தெரியணும். அப்பதான் வேற ஏதாவது கேள்வி வந்து அவங்களால போட முடியும். Consider an oscillator which has a charged particle oscillating about its mean position with a frequency of 300 megahertz. The wavelength of electromagnetic waves produced by this oscillator is. ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, வேவ்லென்த் கேட்குறாங்க. 1 மீட்டர் சார். 1 மீட்டரா? பார்க்கலாமா ஆன்சரை? எஸ், 1 மீட்டர். என்ன இது? ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடா? சார் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு c by lambda. ஓகே, ஆமா. lambda கேட்டுக்கறங்காட்டி lambda is equal to c by frequency. ஆமா, c 300 3 into 10 power 8 sir. 3 into 10 power 8. ஓகே, ஆமா, 3 into 10 power 8. இதுவும் 300 மெகாஹெர்ட்ஸ்க்கு 3 into 10 power 8 ஆமா சார். 300 into 10 power 6 சார், மில்லியன். ஆமா, மெகாஹெர்ட்ஸ் இல்ல அது? எஸ் சார், எஸ் சார். அப்ப 3 into 10 power 8 தான் அதுவும்.
மேலே ஒரு 3 into 10 power 8, கீழே ஒரு 3 power, அதனால 1. ஓகே, வெரி குட். Yes, sir. ஸோ அது வந்து நீங்கள் 3 power 10 power 9 நினச்சிக்க ஒரு ஃபார் மூமெண்ட் இல்லையா? Yes, sir. Yes, sir. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மெகா ஹெர்ட்ஸு அதிலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 7, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்? எது இது நாட் ட்ரூ? Option D. Option D. In vacuum it travels with different speeds which depend on their frequency. அதான் அது இட்ஸ் நாட் ட்ரூ இல்லையா? பட் இட் டிரான்ஸ்போர்ட் எனர்ஜிங்கிறது ட்ரூ, இட் டிரான்ஸ்போர்ட் மொமெண்டம் என்பது ட்ரூ, இட் டிரான்ஸ்போர்ட் ஆங்குலர் மொமெண்டம் என்பதும் ட்ரூ. அந்த 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 ட்ரூவெல்லாமும் நீங்கள் பழகிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நாட் ட்ரூங்கிறது சொல்லிட்டீங்க, கரெக்ட் ஆன்சர் அது. கொஸ்டின் நம்பர் 7 கரெக்ட் ஆன்சரு. பட் எது ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து யூ ஹேவ் டு டேக் அவுட் த லேர்னிங் ஆல்சோ. எதெல்லாம் ட்ரூ அப்படின்னா அந்த 3 ட்ரூ. நான் இன்னொரு கொஸ்டினில் அது மாதிரி வந்தால் நம்ம எழுத தெரியணும் அதுக்காக. வெரி குட். சோஃபார் குழந்தைகளா நல்லா பாருங்கள், 7 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 7மே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஐ மீன் ஒன்று தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, பட் அதையும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. வெரி குட். கொஸ்டின் நம்பர் 8, இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ், உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஐ நோ வெரி வெல் யூ வில் ஆன்சர் அட்லீஸ்ட் 30 out of 35. The rod length 10 cm lies along the principal axis of a concave mirror of focal length 10 cm in such a way that its end closer to the pole is 20 cm away from the mirror. The length of the image is. புரியல, எனக்கு கொஸ்டினே புரியல. உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? என்ன புரிஞ்சுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? Focal length is 10, okay. Rod length is also 10 cm. Lies along the principal axis of a concave mirror in such a way that its end closer to the pole is 20 cm away from the mirror. ஸோ அந்த ராட் வந்து 20 சென்டிமீட்டர்லேருந்து அது இருக்குது, 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டரில் இருக்கும். த லென்த் ஆஃப் தி இமேஜ் இஸ். கொஸ்டின் நம்பர் 8. எனிவே த ஆன்சர் இஸ் 5 சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் 5 சென்டிமீட்டர். யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வை இட் இஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ இதில் என்ன, வாட் இஸ் யுவர் கன்ஃபியூஷன் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. கொஸ்டின் நம்பர் 9. an object is placed in front of a convex mirror of focal length. நார்மலாக நான் ஐ திங்க் குழந்தைகளை நான் பார்த்துருக்கிற வரலாம் இந்த மிரரு லென்ஸ் எல்லாம் நீட்லேயும் ஜெயில வராதுன்னு நீங்கள் அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கா? யாருக்காவது அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கா? இல்லை, ஓகே, பரவாயில்ல. ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்திருக்கு. An object is placed in front of a convex mirror of focal length of f and the maximum minimum distance of an object from the mirror such that the image formed is real and magnified. None of these, sir. None of these. Question 9. None of these. அப்போ என்ன கேட்குறாங்க? The maximum and minimum distance of an object from the mirror such that the image formed is real and magnified. ஸோ 2f அண்ட் சிக்கு நடுவால் இருக்கணும், அது இல்லை. சி அண்ட் இன்ஃபினிட்டி இல்லை. எஃப் அண்ட் ஆரிஜின் அது இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ்ங்கிறது ஆன்சர். என்ன கரெக்டான ஆன்சர் என்னப்பா? எங்கே இருக்கணும் சார்? கான்வெக்ஸ் மிரர் ரியல் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜே ஃபார்ம் பண்ணாதுங்க சார். விர்ச்சுவல் இமேஜ் தான். அதுதான் இங்கே பாயிண்ட். அங்கே ரியல் இமேஜே ஃபார்ம் பண்ணாது. அதனால் என்ன ஆன்சர் கொடுத்தாலும் அது தப்பு தான் இல்லையா? ஸோ இது மாதிரி தான் உங்களை காலவாரி விட்டுருவாங்க. கொஸ்டின் நம்பர் 10. Two coherent monochromatic light beams of intensities I and 4I are superposed. The maximum and minimum possible intensities in the resulting beam are 9I and I, sir. சரி, என்ன யாருக்கா சொல்ல முடியுமா? எப்படி இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க சார். ஆம்ப்ளிடியூட் வேணும்னா இன்டென்சிட்டிக்கு ரூட் போட்டா ஆம்ப்ளிடியூட் சார். அப்ப ஃபர்ஸ்ட் a1 is equal to 1, a2 is equal to 2, மேக்ஸிமம்னா 2 plus 1 சார் 3a, மினிமம் 1. ஆமா,
மினிமம்னா 1ங்க One. சார். Okay. இன்டென்சிட்டி கேட்டுக்கங்காட்டி ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பண்ணனும். ஓகே. அப்ப ஐ திங்க் எல்லா குழந்தைகளுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே புரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இதில் எனக்கே புரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி அர்த்தம். ஓகே, வெரி குட். Question 11. A photoelectric surface is illuminated successively by monochromatic light of wavelength lambda and lambda square அது ஐ டோன்ட் நோ, அது தெரில, எப்படி போட்டிருக்கேன்னு தெரில. லாம்டா பை 2 ஆகவும் இருக்கலாம், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இஃப் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் photo electrons in the second case is 3 times that in the first case, the work function of the material is, மேபி தட் இஸ் லாம்டா பை 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆன்சர் இருக்கு? HC by 2 lambda சார். இல்லை, எது எந்த கொஸ்டின்? 11 வந்து HC by 2 lambda இஸ் கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் வந்து phi naught is equal to h mu plus h mu naught சார். ஸோ ஓகே, ஐ வில் கோ வித் யூ. அது எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம் குழந்தைகளா. இப்போ நான் வந்து உங்கள் புக்கில், ஸ்டேட் போர்டு புக்கில் எங்கெங்கெல்லாம் நீட்டு ஐஐடின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு தெரியணும் when you go to the exam. இதில் வெறும் ஆன்சர் மட்டும் தெரியும்லாம் போயிடாதீங்க. பட் யூ ஷுட் நோ ஹவு டு அரைவ் அட் தட் ஆன்சர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குறைஞ்சபட்சம் நம்ம புக்கிலேருந்து வந்தால் நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா? குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், புக்கிலேருந்து வந்தால் கரெக்டாக பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும். ஐ மீன் யூ ஷுட் நோ த லாஜிக். Go to question number 12. The half-life period of a radioactive element A is same as the mean lifetime of another radioactive element B. Initially, both have the same number of atoms. Then, B will decay at faster rate than A. B will decay at faster than A. அது கரெக்ட் ஆன்சர் தான். என்ன லாஜிக் அது? சார், A வந்து பாதியாகறதுக்குள்ள B வந்து முழுசாமே காலி ஆயிருது சார். அப்ப B தானே? ஆமா ஆமா. அப்ப B அது will வந்து decay half faster. life period ஏக்கு சேம் as mean life time of another radioactive. Okay, correct, good. 13. If a small amount of antimony is added to germanium crystal, அது என்ன ஆகும்? Antimony is added to germanium crystal. It becomes a p-type semiconductor. The antimony becomes an acceptor atom. There will be more free electrons. என்னமோ ஹோல் இந்த செமிகண்டக்டர்னு போட்டிருக்காங்க, தேன்னு போட்டிருக்கு. ஐ திங்க் அது என்னன்னு தெரியல. ஐ திங்க் 4th D வந்து ஐ திங்க் ஆப்ஷன் தப்பாக எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். Question 13. The answer is there will be more free electrons. அதுதான் ஆன்சர். அது ஏன் அப்படின்னு போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்க. யூ ஹேவ் டு கோ, திஸ் இஸ் ஆர் த கேப் அனாலிசிஸ். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தெரியல அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. நீங்கள் யூ ஹேவ் டு கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வை தேர் வில் பி மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுங்கிற அந்த ஆன்சர் ஏன் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. The barrier potential of PN junction depends on type of semiconductor material, amount of doping and temperature. Which one of the following is correct? Option D sir. Option D ஆ? All three? Yes sir. All three என்கிறீங்களா? அதாவது it depends on the semiconductor material, amount of doping and temperature. அப்படியா? Yes sir. Yes sir. Yeah, that's right answer. ஸோ இது வந்து ஐ திங்க் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த உங்கள் இதில் தியரிலேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 15. இஃப் எ பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன இருக்கும்? த வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் ஆர் கான்ஸ்டன்ட், த ஆக்சலரேஷன் அண்ட் ஸ்பீட் ஆர் கான்ஸ்டன்ட், த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் கான்ஸ்டன்ட், த ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆர் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் டி சார். கரெக்ட், ஆப்ஷன் டி. ஏன்னா வெலாசிட்டிக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது, அது என்ன அந்த டைரக்ஷன் மாறுது. அப்புறம் ஆக்சலரேஷன் இருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி, ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆக்சலரேஷன் ஆர் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, குட், வெரி குட். இது வந்து எனக்கே தெரியுது, அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் an object is dropped from the top of a building and it reaches the ground at t equal to 4 seconds, then the height of the building is.
கிராவிட்டி வந்து 9.8 கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? சார் ஆப்ஷன் பி. இது நான் போட்டிருக்கிறேன் உங்களை மாதிரியே. ஆப்ஷன் பி. எனக்கு ஆப்ஷன் பி தான் வருது. ஓ குட். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அதானா? அதான் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? ஹலோ, எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? நான் வந்து எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணேன். அதில் யூ இஸ் ஈக்குவல் டு 0, அதனால யூடி வந்து 0. என்னப்பா? அது இப்போ எஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏடி ஸ்கொயர் நான் அப்படியே போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அது எனக்கே தெரியுது. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் சார். கரெக்ட். ஆமாம், அது மொத்தமே 3 ஈக்குவேஷன் தான். வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இல்லையா? அந்த 3 தானே? எஸ் சார். அவ்வளோதான். இது தெரிஞ்சால் அதில் வர்ற ப்ராப்ளம் ஓரளவுக்கு போட்டுடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. நான் உங்களோட சேர்ந்து கற்றுட்டு இருக்கேன், பார்த்தீங்களா? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். Centrifugal and centripetal force are action-reaction pairs. Centripetal force is a natural force. Centrifugal force arises from gravitational force. Centripetal force acts toward the center and centrifugal appears to act away from the center in circular motion. D, sir. D is the answer. அது ஏன் appears to act ன்னு போட்டிருக்கான்? சொல்லுங்க பார்க்கலாம். Sir, Centripetal pseudo force acts force. towards the center and centrifugal force appears to act away from the center. ஏன் அந்த appearsங்கிற வேர்டு வருது? Pseudo force, sir. கரெக்ட். அங்கே ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிற கான்செப்டே கிடையாது. நம்மளா ஒரு உருவாக்கி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அது வச்சுருக்கோம். அது ஒரு சீடோ ஃபோர்ஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சீடோனா தெரியுமா? என்ன ஸ்பெல்லிங்? PSEUDO. கரெக்டா? ஃபால்ஸ். ஆமாம். அதே மாதிரி பயாலஜியில் சீடோன்னு எங்கே வருது? சொல்லுங்க பார்க்கலாம். சூடோபோடியா. சீடோபோடியா அப்படின்னா சீடோ லெக்ஸ்ன்னு பேர் இல்லையா? எஸ் சார். கரெக்ட். வெரி குட். ஓ, அப்போ சந்தானா வந்து இந்த கிளாஸில் தூங்கலன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. When an object is at rest, when the object is at rest on the inclined rough surface, 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. Static and kinetic frictions acting on the object is 0. Option C. ஆப்ஷன் சி சொல்றீங்களா? அதாவது static friction is not 0, kinetic friction is 0 அப்படிங்கிறீங்க. எஸ் சார். கரெக்டா? இதுக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது சந்தானா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் அது? சார் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா இப்போ நம்ம ரெஸ்ட்ல இருக்க மிஸ்ட்லயே ஒரு இது தள்ள மிஸ்ட்ல நவுலாது சார். அதனால இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்க மிஸ்ட்ல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கலாம் சார். ஆனா கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா மூவ் பண்ண மிஸ்ட்ல ஃப்ரிக்ஷன் கொடுக்கறத தான் சார் கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதனால ரெஸ்ட்ல இருக்கும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது இல்லையா? கைனடிக் என்னவே மூவ் பண்ணும்போது தான் இல்லையா? எஸ் சார். கரெக்ட். வெரி குட் சந்தானா. ஓகே. A body of mass 1 kilo is thrown upwards with a velocity of 20 meters per second. It momentarily comes to rest after attaining a height of 18 meters. How much energy is lost due to air friction? என்ன வருது? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆனால் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்கலாம்? எம்ஜிஹெச்சா? ஃபார்முலா வந்து எம்ஜிஹெச்னு போடுவீங்களா? அப்படி இல்லை, சாரி, மே பி ராங். சரி, எப்படி போட்டீங்க சந்தோஷ்? சார் K is equals to P square by mv.
ஓ கே ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை எம்வி. ஓகே, கேங்கிறது என்ன? சார் சார் பிங்கிறது மொமெண்டம் சார். ஓகே, பி ஈக்குவல் டு மொமெண்டம். கே சார் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். 20 ஜூல்ஸ் போட்டிருக்கு. வேறு யாராவது ரீசன் அவுட் பண்ணுறீங்களா? ஆன்சர் சொல்லிட்டேன், 19 ஆன்சர் சொல்லியாச்சு. 20 ஜூல்ஸ் எப்படி வந்ததுன்னு யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனிவே இந்த கொஷின் உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்லிக்கிறேன். இதுவரை 2 கொஷின் உங்களுக்கு தெரியல. ஓகே, அடுத்தது 20th கொஷின் போகலாம். A potential energy of a system increases if work is done by the system against a conservative force, by the system against a conservative force, against a non-conservative force, upon the system by a conservative force, upon the system by a non-conservative force. சார் ஆப்ஷன் ஏ. கரெக்ட். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா எல்லாருக்கும். சார் ஒர்க் டன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார் ஒரு சிஸ்டத்துக்கு எப்பவுமே. எப்பனா அந்த சிஸ்டம் மேல ஒரு ஒர்க் நடந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்தோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் சார் பை தி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எகைன்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஏன் சொன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னாலே W is not equal to 0. So by the system against the conservative force. Okay, okay. Anyway, I leave that to our other people to judge your explanation. I will not interfere in this. Question 21. பாருங்க, IITல 1998 வந்திருக்கு. A closed cylindrical container is partially filled with water. As the container rotates in a horizontal plane about a perpendicular bisector, its moment of inertia ஆன்சர் தெரியலையா? இல்லை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஆப்ஷன் Remains constant, sir. யா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க கண்ணா. யூ ட்ரை டு கிவ். நம்ம தப்பானா பரவாயில்ல. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். பட் ஏன் அந்த இன்க்ரீசஸ்ங்கிறது கரெக்டுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. எனிவே இதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரியலன்னா அது நீங்கள் உங்களுடைய மெமரிலேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணுறீங்க. மெமரிலேருந்து பதிவிறக்கம் பண்ணுறீங்க. இங்கே பதிவிறக்கம் தானே தமிழில் டவுன்லோடுக்கு பதிவிறக்கம் பண்ணி எக்ஸாமில் எழுதுறீங்க. அது நிறைய எக்ஸாமில் அது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த மாதிரி MCQலலாம். ஸோ அதனால் பார்த்துங்க. ஸோ 21 யூ ஃபைண்ட் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன் யுவர் ஓன். 22 when a mass is rotating in a plane about a fixed point, its angular momentum is directed along Line perpendicular to the plane of rotation. line perpendicular to the plane of rotation. கரெக்ட். இது ஐ திங்க் எனக்கே தெரியுது. அது ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் யாராவது கொடுக்குறீங்களா குழந்தைகளுக்கு? சந்தானா, ஹேவ் யூ ஸ்டடிட் திஸ்? Yes, sir. ஏன் அந்த ஏ ஆப்ஷன் சொல்ல முடியுமா? ஆர் யூ ஏபிள் டு கிவ் த எக்ஸ்ப்ளனேஷன்? எனிபடி அதர் தேன் சுப்பரிணி? வேறு யாராவது இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். தப்பான பாயிண்ட் போகுது. we are here to learn, no? சார் ஆங்குலர் மொமெண்டம் ஒரு வெக்டார் ப்ராடக்ட் சார். கரெக்ட். கிராஸ் ப்ராடக்ட். அதனால அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா அந்த கிராஸ் ப்ராடக்ட்டோட டைரக்ஷனே எப்படி அந்த கிராஸ் ப்ராடக்ட்டோட டைரக்ஷன் அந்த பிளேனோட பெர்பெண்டிகுலரா இருக்கும் சார். ஓகே, குட். அதனால இதோட டைரக்ஷன். ஆமாம், குட். எனக்கு கூட ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. ஓகே, வெரி குட். A particle undergoes uniform circular motion. The angular momentum of the particle remains conserved about Center point of circle. center point of the circle. ஆமாம், இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமா? சார் இன் சென்டர் பாயிண்ட் எந்த ரொட்டேஷனா இருந்தாலும் சென்டர் பாயிண்ட்ல மொமெண்டம் கன்சர்வ் சார். ஆமாம், ஆமாம், கரெக்ட். தட் இஸ் த பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே, கொஸ்டின் நம்பர் 20. நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஏன் நம்ம அது கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறோன்னா
ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட நம்ம எழுத தெரியணும். அப்புறம் அங்கே போயிட்டு ஐயோ எழுத தெரியலையான்னு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் வேர் டு பி டபுள்டு ஃப்ரம் இட்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ, த நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ இயர் பி. எர்த்துக்கும் சன்னுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறான். நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ இயர் வுட் பி 103. 108. அப்போ 4 மடங்கு ஆயிடுதா இல்லை 3 மடங்கு ஆகுதா? அப்போ சார் கியூப் சார். என்ன கியூபு? a cube. ஏ கியூபா? ஆமா. t is directly proportional to a cube sir. சரி, 1032 is cube of what? See, presently the number of days வந்து 365 days. இப்போ 1032 ஆகுதுங்கிறீங்க. அது கரெக்ட் தான். ஆன்சர் இஸ் கரெக்ட். T square is directly proportional to a cube, sir. T square is directly proportional to a cube. அப்போ அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாமா? Yes sir. Good. Okay, very good. Question 25. The gravitational potential energy of the moon with respect to earth is. The gravitational potential energy of the moon with respect to earth is always positive, negative. Option D sir. Option Sir always zero. Option D வந்து 0 வா? Always negative. Always negative is the right answer. நீங்க சொல்லுங்க ஏன் always negative சொன்னீங்க? சார் ஆக்சுவலி எக்ஸ்பிளனேஷன் தெரியலீங்க சார். ஆனா போன வருஷம் படிச்ச ஞாபகம் மட்டும் இருந்துச்சு. அதான் ஓகே, எக்ஸ்பிளைன் கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா எனக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நெகட்டிவாக இருக்க முடியுமா? ஏன் சந்தானா நெகட்டிவாக இருக்க முடியுமா பொட்டன்ஷியல் எனர்ஜி? சரி, எர்த்தோட மாஸ் வந்து அதிகம் சார் மூனோட. அதனால வித் ரெஸ்பெக்ட் டு மூன் சொல்ல அது வந்து ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கலாம் சார். அதனால நெகட்டிவ் வருது. வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நெகட்டிவாக இருக்குங்கிறீங்களா? எனிவே ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஃபைண்ட் த எக்ஸ்பிளனேஷன். கரெக்ட் தான், அவங்க சுப்பாரினி சொன்னது கரெக்டு. பட் எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் இதெல்லாம். ஓகேங்க சார். அது நம்ம புக்கே நீங்கள் எல்லாம் மோஸ்ட்லி ஸ்டேட் போர்டுக்காரங்க நம்ம புக்கில் இருந்து கேட்டாவே நமக்கு தெரியலாமல் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஒரு சிபிஎஸ்சி புக்கில் இருந்து கேட்டு நமக்கு தெரியல, ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம புக்கிலேருந்து நம்ம புக்குன்னா இந்த சமச்சீர் புக்கிலேருந்து கேட்டு தெரியல அப்படின்னா அது ஐ கேனாட் ஃபர்கிவ் யூ. அப்புறம் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். சந்தானா எவ்வளோ பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காரு தெரியுமா? ஏன் சந்தானா? எஸ் சார். ஓகே. A small sphere of radius 2 cm falls from rest in a viscous liquid. Heat is produced due to viscous force. The rate of production of heat when the sphere attains its terminal velocity is proportional to rate of production of heat when the sphere attains its terminal velocity is proportional to. புரியுதா? கேள்வி புரியுதா? எனக்கு ஒன்றும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு எனக்கு. சார் 32 ஆப்ஷனே இல்லை. 32 ஆப்ஷனே இல்லை. ஆமாம். ஓகே, நான் ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. டி இஸ் த ஆன்சர். 25ங்கிறது ஆன்சர்னு நான் எழுதியிருக்கேன். மேபி எனக்கே ஒரு 2/5 இருக்குங்க சார். 2/5 32 வருதா சார்? ஆமாங்க சார். 32 ஆன்சரே இல்லைங்க. ஓகே, அதான் தெரியல. நீங்கள் கேட்டதால எனக்கே டவுட் வந்துருச்சு. யூ கேன் கோ அண்ட் செக். ஓகே சார் 2/5 தான் இருக்குங்க சார். ஏன்னா டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து F is equal to நான் இது எங்கிருந்து எடுத்தேன்னு சொல்கிறேன். 11th புக்கு 2வது புக்கு சாப்டர் 7 கொஸ்டின் 5. இந்த அளவு சொல்லிட்டேன். 11th புக்கு சாப்டர் 7 கொஸ்டின் 5. சந்தானா செக் பண்ணிக்கிறீங்களா போய்? சார் நான் சிபிசி. ஆமாம், இல்லை ஐ மீன் அதர்ஸ், சாரி நாட் சந்தானா, அதர்ஸ். Question 27. The wettability of a surface by a liquid depends primarily on the wettability of a surface by a liquid. angle of contact. Angle of contact, sir.
angle of contact between the surface and the liquid. அதுதான் கரெக்ட் ஆன்சரு. ஆனால் கொஞ்சம் மேலேந்த வரியை பார்த்தா அந்த மற்ற மூணுமே கரெக்ட் ஆன்சர் மாதிரி தெரியல உங்களுக்கு. சார் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட் வெட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, வெரி குட். ஸோ எனிவே திஸ் இஸ் என்னுடைய அறிவை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டேன் உங்களால். ஓகே, வெரி குட். கொஸ்டின் 28. When a uniform rod is heated, which of the following quantity of rod will increase? Mass will increase, weight will increase, center of the mass will increase, moment of inertia will increase. Option D, sir. ஆமாம், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இன்க்ரீஸ். ஓகே, அது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. 29. The efficiency of a heat engine working between the freezing point and the boiling point of water is? The efficiency Option C, of sir. heat engine working between the எவ்வளோங்க இது? ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி இஸ் 26.8%. இது வந்து அப்படியே ஒரு குவிஸ் கொஸ்டின் மாதிரி. இதில் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியாது, அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, கொஸ்டின் 30. என்னம்மா? Eta equal to 1 minus. Sir, ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. eta equal to 1 minus QH by QL. ஓகே ரைட், குட். 30. If the temperature and pressure of a gas is doubled, the mean free path of the gas molecules. Sir, option A remains same. Temperature, pressure of gas double, the mean free path of the gas molecules remains same. ஒன்றாகாதா? எஸ், ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து ஐ திங்க் உங்கள் தியரியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதில் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றும் ஃபார்முலாவும் தேவையில்லை. Understanding of that gas, how gas behaves when you increase the temperature. சார் இல்லைங்க சார், மீன் ஃப்ரீ பாத்தோட ஃபார்முலால 2t டீயும் பியும் இன்வெர்ஸ் தான் இருக்குங்க சார். அப்ப டீக்கு பதிலா 2t சப்ஸ்டிட்யூட் பண்ணனாலும், பிரஷருக்கு பதிலா 2p சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 2p கேன்சல் ஆகும். ஓகே, கரெக்ட். ஏன்னா temperature increases, pressure decreases இல்லையா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வருமா? Yes, correct. 31. If the internal energy of an ideal gas U, and volume V are doubled, then the pressure doubles, remains same, halves, quadruples. Internal energy of an ideal gas U and volume increases are doubled, then the pressure is. Volume increase ஆச்சுன்னா pressure குறையும் இல்லையா? Option B, sir. ஆப்ஷன் பி ரிமைன் சேம் அப்படின்னு சொல்கிறார் அவர். கரெக்ட், ரிமைன் சேம் தான் ஆன்சரு. அதுவும் ஐ திங்க் உங்களுக்கு அந்த தியரிலேருந்தே வந்துடும். ஓகே, கொஸ்டின் 32. A pendulum is hung in a very high building, oscillates to and fro motion freely like a simple harmonic oscillator. If the acceleration of BOB is 16 meter per second square at a distance of 4 meter from the mean position, then the time period is 4 மீட்டரில் ஆக்சலரேஷன் வந்து 16. பையஸ் சார், டி ஆப்ஷன். Option D, sir. ஆப்ஷன் டின்னு சொல்லாமல் இருங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், பை எஸ். ஸோ என்ன எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்க முடியுமா மற்றவங்களுக்கெல்லாம்? சார் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π into √L/g சார். L/d. ஓகே, சரி. அது போட்டால் அது வந்துருதா? L வந்து 4 மீட்டர், ஆக்சலரேஷன் வந்து 16 சார். ஓகே, ஐ கோ வித் யூ. 33. A particle executing simple harmonic motion, SHM என்ன? Yes sir. A particle executing simple harmonic motion crosses points A and B with the same velocity. Having taken 3 seconds in passing from A to B, it returns to B after another 3 seconds. And returns to B after 3 seconds. The time period is? Sir, option C. 12 seconds.
என்ன என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள். A to B, A to B, அப்புறம் B to A வருமா, B to A, அது ஒரு 3 3 6, B to A, அப்புறம் A to B and returns to B 3, அப்படி வராதா? எப்படி அது 12ன்னு சொன்னீங்க? சரி, அவர் மெமரிலேருந்து சொல்லிட்டாரு. பட் யூ செக், ஆல் ஆஃப் யூ கோ அண்ட் செக். 33 வந்து ஏன் 12 இஸ் ரைட் ஆன்சர். இந்த மெமரிலேருந்து நமக்கு வேண்டாம். அது உங்களுடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு ஓகே, நாட் ஃபார் அவர் எக்ஸாம். 34, a sound wave whose frequency is 5000 hertz travels in air and then hits the water surface. The ratio of its wavelengths in water and air is. Sound wave whose frequency is 5000 hertz travels in air and then hits the water surface. Wavelength in water and air is. Option A, sir. Option A correct answer. But எப்படி என்ன explanation சந்தோஷ்? Sir, தெரியாதுங்க சார். ஆமாம், நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் அது அக்செப்டட் கிடையாது. அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை. ஓகே, கொஸ்டின் 35. A man sitting on a swing which is moving to an angle of 60 degrees from the vertical is blowing a whistle which has a frequency of 2 kilohertz. The whistle is 2 meters from the fixed support point of the swing. A sound detector which detects the whistle sound is kept in front of the swing. The maximum frequency the sound detector detected is. ஸோ இதுவுமே நீங்கள் போய் பாருங்கள். இப்போ ஒரு 35 கொஷனில் எவ்வளோ நம்மளால் போட முடியலன்னு சொல்கிறேன் பாருங்கள். 8, கொஷன் நம்பர் 8, கொஷன் நம்பர் 13, கொஷன் நம்பர் 19, கொஷன் நம்பர் 25, 26, 33, 34 and 35. நியர்லி 3 5 நியர்லி ஒரு 10 கொஷன் 8 கொஷன் நம்மளால் போட முடியல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஸோ யூ ஹவ் டு கோ அண்ட் தீஸ் ஆர் த கேப்ஸ் விச் யூ டோன்ட் ஹேவ் த நாலேஜ் அப்படின்னு தெரியுது. அந்த நாலேஜை இப்போ இந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிடுங்க. போய் இந்த கேப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன். உங்களுக்கு எங்கே கேப் இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா? பண்ணுவீங்களா? யாரெல்லாம் அந்த கேப்பை ஃபில் பண்ணாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. படித்ததையே மறுபடியும் படிச்சிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள். தட் இஸ் த மிஸ்டேக் 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே டூ. படித்ததையே திரும்பி படிப்பாங்க. தெரியாத ஒன்றை தான் படிக்கணும். டுடே ஐ லேர்ன்ட் ஒன் நியூ டெக்னாலஜி. தெரியுமா? நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு டீச் பண்ணார், 1/2 hour டீச் பண்ணார் ஓவர் இதில் கூகுள் மீட்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புதுசாக கற்றுக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸாமுக்கு வேண்டியது கற்றுக்குங்க. அப்போ தான் அந்த எக்ஸாமில் போய் நீங்கள் ஒரு புது டெக்னாலஜி நான் கற்றுட்டேன். இன்னும் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஏதோ அரைகுறையாக அவர் சொல்லி கொடுத்தாரு, நான் ஏதோ தலையாட்டி எஸ்ட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூ கீப் லேர்னிங் சம்திங் நியூ. நெக்ஸ்ட் ஒரு 15 நாள் இருக்குது. எவ்ரிடே யூ லேர்ன் சம்திங் நியூ. இது வரல நீங்கள் படிக்காது. கேப் ஐடென்டிஃபை பண்ணி அதை படிங்க. இப்போவே உங்களுக்கு ஒரு 8 கேப் கொடுத்துட்டேன். அதே மாதிரி பயாலஜியில் ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 8 கேப் வந்துடும். கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 கேப் வந்துடும். ஸோ இந்த 3ல் பார்த்தீங்கன்னா 20 கேப். இந்த 20 கேப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எங்கேயாவது. சார் சொன்னார், இது நீங்கள் இந்த கேப்பை மட்டும் ஃபில்லப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சக்ஸஸை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இதை விடுத்து இந்த கேப் ஃபில்லப் பண்ணாமல் நீங்கள் படித்ததையே போய் படித்து எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதினாலும் அது சக்ஸஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் அப்பான் யூ. My idea of taking this test is to impress upon you how to identify a gap. அந்த கேப்பு எப்படி ஃபில்லப் அப்புறம் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஐ மீன் திஸ் பிபிடி அண்ட் அதர் திங்ஸ். எனி டவுட்ஸ்? டுமாரோ நைட்டு தான் அது சொல்லணும். 8 o'clock we have a chemistry class. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம we will have biology and physics class. இந்த வாரம் நம்ம அதிகமாக கெமிஸ்ட்ரி கிளாஸே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள மேடத்தை அடுத்த வாரம் கெமிஸ்ட்ரி இருக்கும், மேபி 1 or 2 days, but most of the days we will Manish and madam also will take physics and this one
I mean physics and biology. Okay, right? Any doubts? Anything about the exam? Yeah, Subhani சொல்லுங்க. ஒன்றும் டவுட் இல்லை. ஷீமா, எவ்வளோ கேப் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள்? எஸ் சார், கால்குலேஷன்ஸ்ல கொஞ்சம் கேப்ஸ் இருக்கு சார். அதெல்லாம் நீங்கள் இப்போ போய் அதை பார்த்துறோம். நீங்கள் அப்படி தலைகீழாக நின்று பார்க்கணும். உங்கள் அப்பாவே கூப்பிட்டு எனக்கு கேட்கணும், என்ன சார் என்ன சொன்னீங்க, எங்கள் பொண்ணு தலைகீழாக நிற்கிதுன்னு கேட்கணும். சரியா? ஓகே சார். ஓகே, எல்லாரும் அப்படி தான். இந்த அடுத்த ஒரு 10-15 டேஸ் இது எல்லா டீச்சரும் சொல்லியிருப்பாங்க. இன்னும் 10-15 டேஸ் மட்டும் கஷ்டப்பட்டுருங்க, அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்படவே பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 10-15 டேஸ் நான் படித்ததே படிக்க சொல்ல. அகெயின் ஐம் டெல்லிங் யூ, டோன்ட் ஸ்டடி த ஒன் விச் யூ ஆல்ரெடி நோ. அது பக்கமே போகாது. யூ ஸ்டடி விச் யூ டோன்ட் நோ. சப்போஸ் யூ ஆர் வீக் இன் பயாலஜி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் யூ ஆர் வீக் இன் ஃபிசிக்ஸ், கான்சன்ட்ரேட் ஆன் ஃபிசிக்ஸ். இல்லை கெமிஸ்ட்ரி, இல்லை ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வீக்குன்னா அந்த ஏரியா மட்டும் பாருங்கள். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இந்த 15 நாளில். இதுவரை நீங்கள் எப்படி படிச்சிக்க தெரியாது. இந்த 15 நாள் ஜெயிக்கணும்னா இதுதான் வழி. Okay, all the best to all of you. We will meet again tomorrow at 8 o'clock. Nivedita will come. Okay, thank you so much.